வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம அணி இலக்கணத்தினுடைய தொடர்ச்சியா ஏகதேச உருவக அணியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த மைண்ட்ல செட் பண்ணீங்கன்னா அது எளிமையா இருக்கும். ஏக அப்படின்னா ஒரு, தேச அப்படின்னா பகுதி. நம்ம ஒரு விருந்துக்கு போறோம்னு வச்சுக்கலாமே, சரிங்களா? அந்த விருந்துல நம்மளோ நம்மளுடைய நண்பரோ அல்லது உறவினரோ நம்ம பக்கத்துல 2 நபர்களா உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய இலையில எதுவுமே சரிவர விருந்து கவனிக்காம பக்கத்துல இருக்கிறவங்களுடைய விருந்தை மட்டும் நல்லா ஓடி ஓடி என்ன வேணும்னு கவனிக்கும் பொழுது நம்மள அந்த இடத்துல என்னது, அந்த கிராம வழக்கத்துல சொல்ற போல ஓர வஞ்சனை பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? அந்த கான்செப்ட்ல தான் ஒரு திருக்குறளுடைய ஒரு விஷயத்திலேயோ இல்ல முக்கியமான ஒரு மேற்கோள்லையோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டுமே சேமான ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு விஷயத்துல ஒன்றை பத்தி மட்டும் அதை ஊமைப்படுத்தி அதுக்கு தேவையான ஒரு விஷயத்த மட்டும் ஒன்றை உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவதுதான் என்னது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டே சொன்னது போல இதுல இருக்கு பாருங்க, ஏகதேச உருவக அணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏக அப்படின்னா ஒரு, ஏக அப்படின்னா ஒரு, தேச அப்படின்னா பகுதி. இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, ஏகதேசனா ஏகனா ஒண்ணு, தேசனா பகுதி. அப்போ ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விட்டுவதுதான். அப்ப நம்ம ஒரு செய்யுள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுத்த மட்டும் உருவகப்படுத்தி இருப்பாங்க, இன்னொன்னு உருவகப்படுத்தாம விட்டுட்டு இருப்பாங்க. சோ அதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாலே கண்டிப்பா நிச்சயம் நம்ம அதுல இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள்ல கண்டிப்பா நம்ம ஒரு மார்க்கை நம்ம வாங்கிடலாம். சரி, பார்க்கலாம். அப்போ செய்யுளில் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு அதனோடு தொடர்புடைய, அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னது நம்மளுடைய ரிலேஷனும் நம்மளுடைய ஃப்ரெண்டோ கூடவா நம்மளோட தொடர்புடைய, அப்போ அதனோடு தொடர்புடைய மற்றொரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவதுதான் ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்குக. இதுல பார்க்கலாம், நம்ம அப்படியே தெளிவாவே வெளிப்படையாவே தெரியுது பாருங்களா. அறிவு, இதுல பாருங்க, அறிவு, இந்த அறிவு அப்படின்றதுக்கு என்ன உருவகப்படுத்தியிருக்காங்க? விளக்கு. அறிவு என்பதற்கு விளக்கு. அப்போ அறியாமை என்பதற்கு இருள சொல்லி இருக்கலாம். ஆனா இருள் அப்படின்றத சொல்லல, இருள் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தியிருக்காங்க. அறிவு என்னும் விளக்கை கொண்டு, அறிவுக்கு என்ன உருவகப்படுத்துறாங்க? விளக்கு. அப்ப அறியாமைக்கு என்ன உருவகப்படுத்திருக்கணும்? இருள உருவகப்படுத்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல உருவகப்படுத்தப்படல. சோ ஒரு பகுதியை உருவகப்படுத்திட்டு மற்றொரு பகுதியை விட்டுருக்காங்க. சோ இது என்னது, இதுல வந்துடும், ஏகதேச உருவக அணியில வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பெருமைக்கும் ஏனை, சிறுமைக்கும் தத்தம், கருமமே கட்டளைகள். என்ன சொல்றாங்க இந்த திருக்குறள்ல? மக்களின் செயல்களை உரைக்கல்லுக்கு ஒப்பிட்டுட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை, எனவே இது ஏகதேச உருவக அணி. அதாவது அந்த திருக்குறள்ல அவங்களுடைய ஓவராலா அவங்களுடைய உழைப்பை எல்லாத்தையும், அவங்களுடைய மக்களுடைய செயல்கள் எல்லாமே உரைக்கல் என்னது, இந்த உரைச்சி பார்ப்பாங்க இல்லைங்களா தங்கத்தை அது அவங்களுடைய விஷயத்தை எல்லாத்தையுமே உரைக்கல்லுக்கு ஒப்பிட்டுட்டாங்க. சரி, ஓகே, உரைக்கல்ன்றது தங்கத்தை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு கல், உரைத்து பார்க்கக்கூடிய. அப்போ தங்கமா எதை ஒப்பிட்டு இருக்கணும்? அவங்களுடைய உயர்வா இருந்துச்சுன்னா தங்கமா இருக்கும், தாழ்ந்து போகுதுன்னா தங்கம் அந்த இடத்துல வெளுத்து போகக்கூடிய சூழலா இருக்கும். அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? உருவகம் செய்திருக்க வேண்டும். உருவகம் செய்யவில்லை. ஒன்றை உருவகம் செய்துவிட்டு அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடப்பட்டுள்ளது இந்த இடத்திலும். சோ இதுவும் இதுலதான் வந்துரும், ஏகதேச உருவக அணியில தான் வந்துரும்.
ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். நன்றி.